இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பார்த்தாச்சு. அவருடைய பாடல்கள், உரைநடை, கடிதங்கள் அப்படின்னு ஒரு கலவையான அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு நாமும் இணைந்திருக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கான பேரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி என்பதை தாண்டி அவர் சமூக புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். தமிழ் அறிஞராக, சிறந்த கவிஞராக, சிறந்த உரைநடையாளராக, அதே போன்று அன்பர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற அந்த வகையில் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கின்ற அப்படியான அன்பை சொரிகின்ற ஒரு உன்னதமான ஆன்மாவாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதை பல விதமாக நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உணர்றதோடு நிறுத்திடாமல் நாமும் அந்த உணர்தலில் அல்லது அவருடைய விஸ்வரூபத்தில் ஒரு புள்ளியையாவது, ஒரு குண்டூசி முனையளவாவது நாம் மாறினோம் என்றால் அதுதான் இந்த பயணத்தின் வெற்றி என்று சொல்லலாம். இன்றைக்கி அவரோட ஒரு பாடல், அந்த பிள்ளை பெரு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படின்னு 2 பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டுமே என்ன அப்படின்னா அவருடைய சுயசரிதை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தன்னுடைய இளம் பருவத்து நினைவுகள் அல்லது இளம் பருவத்து அனுபவங்களை எல்லாம் பாடலாக எழுதியது தான் பிள்ளை பெருவிண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படின்னு 2 பகுதி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது எதை பற்றியது அப்படின்னா வள்ளல் பெருமானுடைய பயங்கள், அச்சம், அதான் நடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி. இப்போ நம்மள்கிட்ட யாராவது உங்களுக்கு எதை பார்த்தா பயம் அப்படின்னு கேட்டால், பெண்கள்கிட்ட பொதுவாக கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பல்லியை பார்த்தா பயம், பாச்சாவை பார்த்தா பயம் அப்படிம்பாங்க. மற்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் எனக்கு உயரமான பில்டிங் அதை பார்த்தா பயம், அல்லது உயரமான பில்டிங் மேலேருந்து கீழே பார்த்தா பயம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சாலையை கடக்கிறதுக்கு கூட எனக்கு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிணறு, மிகப்பெரிய கிணறு, ஆழமாக இருக்கக்கூடிய கிணறை கீழே குனிஞ்சு பார்த்தா பயம் அப்படின்னு சிலர், பட்டியல் போய்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விதமான பயமும் இருக்கும். சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம் இல்லையா? இப்படியாக நிறைய பயங்கள் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கின்ற பயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுதான் அதில் மிக முக்கியம். 5 வகையான பயத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பல கன்னி வகைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதை வகைகள்னு சொல்லும்போது 6 வகை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கன்னிங்கிறது ஒரு பயம், கன்னி வகைகள் அப்படிங்கிறது இன்னொரு பயம்னு 6 வகையான பயங்களை இந்த பாடலில் சொல்கிறாரு. பாடலை பார்த்துட்டு இந்த மாதிரி பட்டியலில் நாமளும் வரோமா அப்படிங்கிற ஒரு தேடுதலை நாம் உடனடியாக ஆரம்பித்தால் அதுதான் இந்த பாடலுடைய வெற்றி அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். பாடலுக்குள் பயணிக்கலாம். சரியா? துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன், மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுள்ளம் நடுங்கி அதனை எந்தை நின் திருவுளம் அறியும். 6ஆம் திருமுறையில் பிள்ளை பெரு விண்ணப்பங்கிற பகுதியில் 3990வது பாடலாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. இதில் ஒரு 6 வகையான பயங்களை சொல்கிறார். அதில் எதை நாம் அடிக்கோடிட்டு கவனிக்கணும் அப்படின்னா, பிற உயிர்களுக்கு துன்பம் செய்கின்ற போதெல்லாம் இவர் நடுங்கி இருக்கிறார். அதனால தானே வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன், அந்த எல்லாம்ங்கிறதுல அவர் உயிர் வாடினது, உடல் வாடினது, மனம் வாடினது, கண்கள் வாடினது, இப்படி பல வகையான வாட்டங்களை சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அவர் எதை பார்த்தால் நடுக்கம் வந்தது, எதை பார்த்தால் அச்சம் வந்தது அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்குறார். பிற உயிர்களுக்கு துன்பம் வரும்போது, பிற உயிர்களின் உயிரை போக்குகின்ற ஒரு நிலையை இன்னொரு மனிதன் செய்யும் போது அவருக்கு அச்சம் வந்திருக்கிறது. பிற உயிரை போக்குகின்ற நிலைங்கிறது வெறுமே ஆயுதங்களை மட்டும் வைத்து செய்வது அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கக்கூடாது. வார்த்தைகளாலும் பிற உயிர்களை வதைக்கலாம், பார்வையாலும் பிற உயிர்களை வதைக்கலாம், உடலாலும் பிற உயிர்களை வதைக்கலாம்ங்கிற போது இது எல்லாவற்றையும் சேர்த்து ஆல் இன்க்ளூசிவாகத்தான் நான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பிற உயிர் வதை என்பதே மிகப்பெரிய பட்டியலாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ஒவ்வொன்றா பார்க்கலாம் அவருக்கு எதெல்லாம் பார்த்தா அச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். துண்ணெனா ஒரு அழகான வார்த்தை. என்னென்னா சிலர் திடீர்னு நம்ம தோளை தொட்டால் திடுக்கிட்டு போயிடுவோம்ல, அப்படின்னா ஒரு நடுக்கத்தோட பின்னாடி திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரியான துண்ணெனா ஒரு திடுக்கிட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம்.
அப்படி எப்போ அவர் திடுக்கிட்டு போவாரா, பிற உயிர்களை கொல்ல துவங்கும் போது, பிற உயிர்களை வதைக்க துவங்கும் போது நான் திடுக்கிட்டு போய் பயந்து போயிடுவேன் அப்படின்னு முதல் பயத்தை சொல்றாரு. ரெண்டாவது பயம் என்னன்னு பாருங்க. கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன். முதல் வரியிலே அவர் பார்த்ததுனால பயப்படுறாரு. ரெண்டாவது வரியில கண்ணினால் கண் பார்வையிலேயே கூட பிற உயிர்களை வதைக்கும் போது அதை பார்த்தும் நான் பயந்தேன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது நம்ம பல வகையான வன்முறைகளை சொன்னோம் இல்லையா, அதில் கண் பார்வையிலே கூட சிலர் வன்முறை செய்வாங்க, அச்சுறுத்துவாங்க, அச்சமூட்டுவாங்க, நடுநடுங்க செய்வாங்க இல்லையா. அப்படி கண் பார்வையினால் முதல் அச்சம் எப்போ வருதுன்னா அவர்களுடைய உயிரை போக்கும்போது வருது. ரெண்டாவது அச்சம் கண் பார்வையால் கூட நீ என்னை பயமுறுத்தினா அதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு, அச்சம் வருது அப்படிங்கிறார். மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம், ஆறு குளம் இதுல எல்லாம் அப்படி வலையை வீசி போட்டு மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த வலையும் எடுத்துக்கலாம். அல்லேனா வார்த்தையால் வலை வீசி மற்றவர்களை அதில் சிக்க வைத்து அந்த மாதிரி தடுமாற்றம் செய்வார்கள் இல்லையா, அந்த வலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா வலை என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, பிற உயிர்களை பிடிப்பதற்காக, இந்த மீன் மாதிரியான சிறு உயிர்களை பிடிப்பதற்காக வலை வீசுறது அது ஒரு வகை. ஆனால் மனிதர்களுக்குள்ளும் இந்த மாதிரி வார்த்தை வலை வீசுறது, ஆசை வலை வீசுறது, இப்படியெல்லாம் நிறைய நடக்குது இல்லை, சூழ்ச்சி வலை வீசுறது, இந்த மாதிரி வலை வீசுறத பார்த்தாலும் எனக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிறார். அடுத்த என்ன பயம்னு பாருங்க. தூண்டிலும், அதான் ஆசை வார்த்தை என்கிற தூண்டிலை போடும்போது அதில் போய் சில பேர் வீணாக மாட்டிப்பாங்கல்ல, அதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அடுத்தது கண்ணி வகைகள் அப்படிங்கிற, நிலக்கண்ணி வெடி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வெடி, ஒரு நிலக்கண்ணி வெடியே அச்சமுட்டுறதா இருக்குன்னா கண்ணி வகைகள்னு வேற கூட சேர்த்து சொல்கிறார் பாருங்க. அப்போது எத்தனையோ விதமான வகைகள் இருக்குது. அது ஒரே மாதிரி இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்ச்சியை, ஒரு வகைப்பாட்டை, ஒரு விதமான அந்த வகைகளை, கண்ணி வகைகளை பயன்படுத்துவாங்க. மனிதருக்கு மனிதர் அது வேறுபடும். அப்படிங்கிறதுனால தான் ஒரே ஒரு கண்ணின்னு சொல்லாமல் கண்ணி வகைகள் அப்படிங்கிறார். இப்படியாக தன்னுடைய அச்சம் எதனாலெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என்னுள்ளம் நடுங்கிய அதனை எந்தை நின் திருவுளம் அறியும். இதையெல்லாம் பார்த்து நான் நடுங்கினேங்கிறத என் தந்தையே, என் தாயே உனக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்ச்சிகளிலிருந்து என்னை விலக்கிவை அப்படிங்கிறத அவர் வேண்டிக் கொண்ட அந்த வகைமை. அந்த வகைமையில் நாமும் வந்து நிற்க வேண்டும். அதற்கு முதல் படி என்னன்னா, நாம் அந்த மாதிரி வலைகளை வீசாமல், கண்ணியாக வீசாமல், அல்லது பிற உயிர்களை துணுக்கென்று திடுக்கிட வைக்காமல், இப்படியாக நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களை துன்புறுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் காட்டுகின்ற சன்மார்க்க நெறி. அதை தாண்டிய ஒரு நெறி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அன்பு ஒன்று தானே வாழ்க்கைக்கு அடிப்படை இல்லை. அன்பை தவிர வேறு எதை நாம் கொடுத்து வாங்கி கொள்ள முடியும்? அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம், அன்பால் இந்த உலகத்தை நிறைப்போம். அது ஒன்றே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற வழி. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.